இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஆன திருமணங்களில் வர பிரச்சனைகள், இந்த 2 குடும்பத்துலையுமே பிரச்சனை மேலே பிரச்சனை. மாமியாரே இல்லை ரெபேக்காளுக்கு. என்ன வீட்டில் வயசானவங்க இல்லை, நல்லா சந்தோஷமாக தான் இவங்களாம் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் வயசானவங்க இல்லைன்றதுனால இருக்கிறாங்கனால ஒன்றும் பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அது பெருசாக ஒரு தொந்தரவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. யூ ஷுட் டேக் தட் அஸ் அ பிளெஸிங் இன் யோர் லைஃப். முதிர் வயது உள்ளவங்க வீட்டில் இருக்கிறது அவ்வளோ ஆசீர்வாதம். ஆனால் அப்படி விரும்புகிற தம்பதிகளுக்கு அந்த முதிர் வயது இருக்கிறவங்க வர்றதில்லை, அந்த மாதிரி வீடு அமையறதில்லை. வயசில் பெரியவங்களுக்கு நீங்கள் செய்கிற சேவை, நீங்கள் செய்கிற அந்த அன்பின் பரிமாறங்க அனைத்தும் கர்த்தர் பார்த்து கொண்டு உங்களை கனப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அது ஒரு தருணம். நீ ஜெபித்து பெறாத ஆசீர்வாதம்லாம் இந்த மாதிரி சேவையில் குடும்ப அங்கத்தினருக்கே சொல்கிறேன், ஊழியெல்லாம் சொல்ல. சிலதெல்லாம் மாமியார் மண்டையை உடச்சிட்டு ஊழியத்துக்கு வரும், அது என்ன பண்ணும்போதோ தெரில. சிலதெல்லாம் புருஷன் வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டு அவனை வேணவே வேணான்னு சொல்லி அவனை அடித்து துரத்திட்டு ஊழியத்துக்கு வரும். இது போய் ஊழியம் பண்ண என்ன பண்ணோம்? மகளிர்கிட்ட சாட்சி என்ன சொல்லணும்? நான் மண்டையை உடச்சி நீயும் உடச்சிட்டு வான்னு சொல்லுமா, இல்லை சகிச்சுக்கோன்னு சொல்லுமா தெரியல. பரவாயில்ல, அப்படி நடந்து கொண்டிருக்கு. அதுக்காக சொல்கிறேன், வாழ்க்கையில் உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களுக்கு குடும்பத்தை கொடுக்கிறார். அது ஒழுங்கின்மையாக இருக்கும், அது அலங்கோலமாக இருக்கும், அவலட்சணமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க தான் உங்கள் தேவ பக்தி. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக தேடினீங்கன்னாக்கா கிடைக்காது. எல்லா தம்பதிகளை பார்க்குற பொழுது அவன் புருஷன் நல்லா இருக்கும், அவன் பொண்டாட்டி அழகாக இருக்கும், தோற்றத்தில் மட்டும் சொல்ல சமையல் நல்லா இருக்கும், வர்றா எப்படி வாழ்கிறான்னு, அவன் அவ்வளோ செப்பனிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அது அவ்வளோ டேமேஜாக இருந்திருக்கும், இவன் சரி பண்ணியிருக்கான். அந்த பெண்மணி அந்த அளவுக்கு குடும்பத்தை நிர்வகித்து அதை நல்லா ஆலயமாக மாற்றியிருக்கான். அதனால தான் அவங்க போகிற பொழுது அழகாக இருக்குது. அவங்க பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களாம் நல்லா செழித்து வராங்க. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு பிரயாசம் இருக்கும். தெரியாது, வெளியில் தெரியாது, இல்லை அது தெரியாதே இருக்கும். சில பேருக்கு பார்த்தா பொறாமைப்படுறது, அல்லது பார்த்தா ஒரு மாதிரி வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறது. பாருங்கள், அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நாங்கள் மட்டும் இப்படி இருக்கிறோம். எல்லாமே எல்லா நிலைமையும் ஒழுங்கின்மையாக இருந்தது தான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம், அதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ரட்சிப்பு, என்னென்னமோ சொல்லலாம் தேவ பக்தின்னு. அதே போல் தான் குடும்ப வாழ்க்கை, எதுவுமே ஒழுங்காக இருக்காது. ஆனால் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிறது தான் அவங்களுடைய தேவ பக்தி. அப்படி தான் எடுத்துக்கணும் வாழ்க்கையை. ஒரு சிலருக்கு சம்பாத்தியம் என்பதே ஒரு தொடு வானமாக இருக்கும். அது அந்த சம்பாத்தியத்தில் ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சி கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லையா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம உபவாசிப்போம். கர்த்தருக்குள்ளே நீங்கள் உங்களை பிரயாசப்படுத்தி உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ எங்கே இருந்தாலும் வானத்தையும் பல கனிகளை திறந்து கர்த்தரை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார்.